சரி, அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். 6ல இருந்து 15வது வசனம் பார்ப்போம். அதே அதிகாரம். ಅದೇ 6ರಿಂದ 15ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ನಾವು ವಚನದವರೆಗೂ ಗಮನಿಸುವಾಗ திருப்பி அந்த மேப் போவோம். ಪುನಃ ಒಂದು மேப் ಮ್ಯಾಪ್‌ಗೆ ಹೋಗೋಣ. 2 ஸ்லைட் பின்னாடி போங்க. ஓகே, இந்த மேப்ல பாருங்க. இந்த மேப்ல என்ன ஆச்சு? லிஸ்ட்ரால இருந்து மிஸ்ஸியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடம் தெரியும். ஏசியா மேல மிஸ்ஸியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಲೂಸ್ತ್ರಾದಿಂದ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮಿಸ್ಸಿ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶವಿದೆ. மிஸ்ஸியால இருந்து என்ன பண்றாரு அப்போஸ்தலன் பவுல்? பித்னியா போலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றாரு. பித்னியானா எங்க இருக்கு? மேல டாப்ல இருக்கு பாத்தீங்களா? பிளாக் சீ கிட்ட இருக்கு பாத்தீங்களா? ரைட் சைடு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ரைட் நேரா போயிட்டு ரைட் டர்ன் எடுக்க போறாரு அவரு. ಅಲ್ಲಿ ಮಿಸಿಯದಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಿತ್ನಿ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 7வது வசனம் பாருங்க. 7ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்னியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். யாரு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? நோன்ட்டார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರ ಆತ್ಮನು ಯೇಸುವಿನ ಆತ್ಮ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಗೊಡಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன பண்றாரு? கலாத்தியால போலான்னு பிளான் பண்றாரு. அந்த இடத்துல உடம்பு சரியில்லாம ஆயிருது. ಅಲ್ಲಿ ಗಲಾತ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದ್ ಸಾರಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇಹವು ಅಲ್ಲಿ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತಾ ಇದೆ. ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாம ஆயிருது. ಒಂದು ಸಾರಿ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಒಳಗಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2வது வாட்டி அதே இடத்துக்கு போலான்னு பாக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு போக கூடாதுன்னு சொல்றாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 2ನೇ ಬಾರಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ கேள்வி வந்திருக்கலாம் அவருக்கு. ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿರಬಹುದು. என்னடா இது? நம்ம பண்றது ரைட்டா ராங்கா? நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டு தானே ஊழியத்துக்கே வந்தோம். இப்ப என்ன ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு வந்து கேள்வி வந்திருக்கலாம் அப்போஸ்தலன் பவுலுக்கு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬಂದಿರಬಹುದು. ನಾವು ಸೇವೆಗಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ஏன் ಅವರಿಗೆ. தடை மேல தடை வருது? ஏன் டோர் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து கேள்வி வந்திருக்கலாம் அவருக்கு. ಏಕೆ ತಡೆಗಳ ಮೇಲೆ ತಡೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಏಕೆ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಿಕೊಳ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಅವರಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬಂದಿರಬಹುದು. இப்போ 8வது வசனம் 9வது வசனம் படிப்போம் சிஸ்டர். 8 9 ವಚನ ಹೊಂದಿಕೊಳ್ಳ್ರಿ. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. 10வது வசனம் படிப்போம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மெக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான சத்தியம் பைபிள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. உங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೂ ಉಪಯೋಗವಾಗುವಂತದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು. அங்க பாருங்க, எட்ஜ்ல அந்த கடல் கிட்ட ட்ரோவாஸ் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கா? ட்ரோவாஸ் அந்த இடத்துல வந்து கடல் கிட்ட வந்து நிக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಟ್ರೋವಾಸ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶದ ಒಂದು ತ್ರೋವಕ್ಕೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க நைட்டு ஒரு தரிசனம் வருது. யாருக்கு? அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ರಾತ್ರಿಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದರ್ಶನ ಉಂಟಾಗ್ತಾ அந்த ಇದೆ. தரிசனத்துல ஒரு மனுஷன் மசதோனியா, பாருங்க அது எங்க இருக்கு? உங்க இமேஜ்ல பாக்கும்போது எந்த இடத்துல? அங்க லெஃப்ட்ல இருக்குல்ல? லெஃப்ட், எனக்கு லெஃப்ட்ல இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கா? அது மசதோனியா இருக்கா? லெஃப்ட்ல தானே இருக்கு. லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. லெஃப்ட் கார்னர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் ஒருத்தன் இங்க வாங்க, எங்களை வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து தர்சனத்துல சொல்றாரு அப்போஸ்தலன் பவுலுக்கு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಮೆಕೆದೋನ್ಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ದರ್ಶನದಲ್ಲಿ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. சோ அப்போஸ்தலன் பவுல் எப்படி போகணும்னு இருந்தாரு? ரைட் போகணும்னு இருந்தாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆತನು ಈ ಭಾಗಕ್ಕೆ ರೈಟ್ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದ. ஆண்டவர் எங்க கூப்பிடுறாரு? ದೇವರಲ್ಲಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. லெஃப்ட் போ அப்படின்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಲೆಫ್ಟ್ ಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம ஆண்டவருடைய கையில ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ இருக்கணும். ಆ ದೇವರ ಒಂದು ಕೈಗಳಲ್ಲಿ ನಾವು ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆಗಿರಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತದೆ. சோ அதான் அந்த கனவு. பாருங்க, அந்த கனவு வருது. அவர் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும். we need to be flexible in the hands of God. பாருங்க, இந்த வயர் பாத்தீங்களா? இந்த வயர் ಎಲ್ಲ ನೋಡ್ತೇವೆ. ದೇವರ ಒಂದು ಕೈಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಹಳ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ಈ ಒಂದು ವೈರ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த 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 வயர் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு. எப்படி வேணா நான் வந்து திருப்பிக்கலாம். ಈ ವೈರ್ ನಾವು ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಇದನ್ನ ತಿರುಗಿಸಬಹುದು. நான் என்ன வேணா பண்ணலாம். இது ஒரு நாட் போடலாம், இல்லாட்டி இது ரவுண்ட் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம் இந்த வயர் வச்சு. ಇದನ್ನ ಗಂಟು ಹಾಕ್ಬಹುದು ಅಥವಾ ಒಂದು ಸುತ್ತನ ಸುತ್ತಬಹುದು. ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಬಹುದು. ஏன்? ಯಾಕೆ? இந்த வயர் எப்படி இருக்கு என் கையில? ஃபிளெக்சிபிளா இருக்கு. அது நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுக்கு வந்து என்ன பண்ணுது அந்த வயர்? இந்த வயர் என்ன பண்ணுது? ஒத்து போகுது, கோஆಪರೇಟ್ பண்ணு. ಅಲ್ಲಿ ಏನೇ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ತರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம ஆண்டவருடைய கையில அப்படிதான் இருக்கணும். ನಾವು ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ஆண்டவரே நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ದೇವರೇ ಇಲ್ಲ ದೇವರೇ ನಾನು ಇದೇ ಮಾಡ್ತೀನಿ, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಲ್ಲ. எல்லாம் ஏதோ காரணத்துக்காக நடக்குது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason, ஈவன் சிக்னஸ். அவர் உடம்பு சரியில்லாம இருந்தது கூட ஆண்டவருடைய சித்தம் தான். அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಎಲ್ಲವೂ ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮೂಲಕವಾಗಿ ನಡೀತದೆ. ಆತನಿಗೆ ಅನಾರೋಗ್ಯ ಉಂಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯವೇ ಎಂಬುದಾಗಿ. தடை வந்ததும் ஆண்டவருடைய சித்தம் தான். ಅಲ್ಲಿ ಅಡೆತಡೆಗಳು ಬಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಚಿತ್ತಾನೆ. நம்ம தேவன் வந்து ஒரு கதவை மூடினார்னா இன்னொரு கதவை என்ன பண்ணிருப்பாரு நம்மளுக்கு?
திறந்திருப்பார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ದೇವರು ಒಂದು ಕದನ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕದನ ತೆರೆದಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. இல்ல இப்படிதான் எனக்கு இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் நான் போவேன் அப்படின்னு நம்ம வந்து பிடிவாதம் பண்ணக்கூடாது கிறிஸ்தவர். ಇಲ್ಲ ನಾನು ಇದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತೀನಿ, ಈಗಲೇ ಮಾಡ್ತೀನಿ, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಿಡಿತಕ್ಕೆ ಒಳಪಡಬಾರದು. ஏன்னா விசேஷமா வாலிப வயசுல நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? ಯೌವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನಾವಿರ್ತೀವಿ, வயர் மாதிரி இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். வளையே வளையாது அது. ಅಲ್ಲಿ ಕಬ್ಬಿಣದ ಒಂದು ಸಲಾಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ, ಅದು ಬೆಂಡಾಗುವುದೇ ಇಲ್ಲ. பட் நம்ம ஆண்டருடைய கையில ஒரு வயர் போல இருந்தா ஆண்டர் நம்மள அதிகமா யூஸ் பண்ணும். ದೇವರ ಕರಗಳಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ವೈರ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೇಕಾದ್ರೂ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. அந்த இடத்துல என்ன ஆகுது? உடனே அவர் வந்து லெஃப்ட்ல போய் மசிதோனியா அந்த கடலை தாண்டி மசிதோனியாக்கு போறார். ಅಲ್ಲಿ ಎಡಭಾಗಕ್ಕೆ ಅವರು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಒಂದು ಮೆಕೆದೋನಿಯ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. மசிதோனியா எந்த கான்டினென்ட்ல இருக்கு? எந்த கண்டத்துல இருக்கு? ಮೆಕೆದೋನಿಯವು ಯಾವ ಪ್ರದೇಶದಲ್ಲಿದೆ? அவர் ஏசியாக்குள்ள போலாம்னு நினைச்சாரு. ஆண்டர் எங்க கூட்டு போனாரு? யூரோப்குள்ள கூட்டு போனார். ஐரோப்பா. ಅಲ್ಲಿ ಯುರೋಪ್ ಅಲ್ಲಿ ಏಷ್ಯಾ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ರು, ಆದ್ರೆ ಐರೋಪ್ಯ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ದೇವರಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு ஐரோப்பா தேசத்துல யூரோப்பிய இருப்புதல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல? ಐರೋಪ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಇದೆ ನೋಡಿದ್ರಲ್ವಾ? அங்கதான் வந்து இட்டாலி இருக்கு, ஜெர்மனி இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஸ்பெயின் இருக்கு. அவ்வளோ நாடுகளை சுவிசேஷத்தினால சந்திக்கும்படி ஏசப்பா என்ன பண்றாரு? தடைகளை உண்டாக்கி புது வாசல்களை திறக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಇಟಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಇಂಗ್ಲೆಂಡ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ಪ್ರದೇಶಗಳು ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಬಾಗಿಲುಗಳನ್ನ ಆ ಒಂದು ದೇವರುಗಳಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க இதனால நம்ம கத்துக்க வேண்டிய வாழ்க்கையில என்னன்னா, ஆண்டவரே நான் உங்க கையில இருக்கேன், நீங்க எப்படினாலும் என் வாழ்க்கையை யூஸ் பண்ணுங்க. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ, ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ಕರಗಳಲ್ಲಿದ್ದೇನೆ, ಹೇಗಾದ್ರೂ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அன்னைக்கு என்னாச்சு? அந்த பிலிப்பி அந்த ஊரு மசிதோனியா அந்த நாட்டுல பிலிப்பி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. பிலிப்பியன்ஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல பைபிள்ல. பிலிப்பின்ற ஊர்ல போயிட்டு அங்க போய் ஒரு ஆத்து ஓரத்துல போய் சனிக்கிழமை காலையில பிரசங்கம் பண்றாரு சுவிசேஷத்தை பத்தி அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಒಂದು ಫಿಲಿಪ್ಪಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க வந்து என்ன பண்றாங்க? அங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க, லிடியா அப்படின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಲಿಡಿಯಾ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾಳೆ. அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க? ஒரு வியாபாரம் பண்ற சிஸ்டர். ಆಕೆ ಅಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. அந்த போட்டோல இருக்குல்ல, அந்த லெஃப்ட்ல அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர். ಅಲ್ಲಿ ಪರ್ಪಲ್ ಕಲರ್ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ. என்ன ஆகுது? ಏನಾಗ್ತಾ ಇದೆ? 14வது வசனம் படிங்க. 14ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது என்ன திறக்குது? என்ன திறந்துச்சு? இருதயம் என்ன திறந்துச்சு? இருதயம் இருதயம் திறக்கப்பட்டுச்சுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಕೆಯ ಹೃದಯವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ. என் வாழ்க்கையில இது எவ்வளவு வாட்டி பார்த்திருக்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನೋಡಿದ್ದೇನೆ. சில மெசேஜ் கேட்பேன், சில வசனங்கள் படிக்கும்போது இருதயம் திறக்கும் அப்படியே. ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ಹೃದಯವು ತೆರೆಯಲ್ಪಡ್ತದೆ. கடினமா இருக்கும் இருதயம் சில காரியத்துல. பட் ஆனா ஆண்டவருடைய வசனம் கேட்கும் போது சொல்லும் போது இருதயம் திறக்குங்க. ಅಲ್ಲಿ ಕಠಿಣವಾಗಿರ್ತದೆ, ಆದ್ರೆ ಕೆಲವು ವಚನಗಳನ್ನ ಕೆಲವು ಹಾಡುಗಳನ್ನ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೃದಯವು ಅದು உங்க ತೆರೆಯಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿ. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சின்ன வார்த்தை சொன்னா கூட அவங்க இருதயம் திறக்கப்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. ನಿಮ್ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅರಿಯತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳುವಾಗ ಅವ್ರ ಹೃದಯ ತೆರೆಯುವುದಕ್ಕೆ ಅದು ಸಾಧ್ಯವಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அவ சொல்ற, வாங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க, எங்க வீட்டுல வந்து எல்லாரும் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு போய் எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கவங்கள ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அவங்க வீட்டுல போய் தங்குறாங்க. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಅವರನ್ನ ಬರಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.